ஏன்னா ஏஐ டூல்ஸ்க்கு நீங்கள் யார், உங்களோட கோஆப்ரேட்டிவ் பேட்டர்ன்ஸ் என்னன்னு தெரியாது. உங்களோட இமோஷனல் ஷிஃப்ட்ஸ் என்னங்கிறதும் புரியவே புரியாது. எந்த ட்ரிகர்னால இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஆங்ஷியஸாக ஃபீல் பண்ணுறீங்கிற கண்டெக்ஸ்ட் சுத்தமாக அதுக்கிட்ட இருக்காது. அப்படியெல்லாம் இல்லைங்க. மனுஷங்க கிட்ட பேசுகிறத விட ஏஐ கிட்ட போய் நான் தெரப்பி, ரிலாக்ஸேஷன் டிப்ஸ்னு கேட்குறது எனக்கு ரொம்ப நம்பகத்தன்மையாகவும் நான் ஜட்ஜ்மெண்டலாக இருக்கிறதுனால கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது அப்படின்னு நீங்கள் நம்பிட்டுருக்கீங்கன்னா, நோ, ஜஸ்ட் அல்காரிதம்ஸ் pretending டு கேர். அது அந்த மாதிரி மரியாதை நிமித்தமான ரெஸ்பான்சஸ் கொடுக்க ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கு. அதோட இதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண ஃபீட்ஸ், நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸ், உங்களோட டவுட்ஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அது உங்களுக்கு ஒரு லைக்கபிளான ரெஸ்பான்ஸை கொடுத்துட்ருக்கு. அதுவே ஒரு ரியல் மென்டல் ஹெல்த் கவுன்சிலர் நீங்கள் போய் பார்க்கும்போது உங்களை அவங்க எம்பத்தட்டிக்காக ரிசீவ் பண்ணுவாங்க, லிசன் பண்ணுவாங்க. உங்களோட காக்னேட்டிவ் ஸ்டைல்ஸ் என்ன, பேட்டர்ன்ஸ் என்ன, எப்படியெல்லாம் நீங்கள் யோசிக்கிறீங்க, உங்கள் மூட் ஸ்விங்ஸ் எப்போல்லாம் ஆகுது, எதெல்லாம் உங்களை ட்ரிகர் பண்ணுது, உங்ககிட்ட என்னெல்லாம் ட்ரேட்ஸ் இருக்குது, உங்களை இப்போது என்ன விஷயம் டிஸ்டர்ப் பண்ணுது, என்ன ஃபீல் பண்ணுறீங்க, இந்த விஷயங்களை எல்லாத்தையும் கோ த்ரூ பண்ணி அசஸ் பண்ணி உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு ரிசோர்ஸை வச்சு உங்களை வச்சே ஒரு இம்ப்ரவைசேஷன் கொண்டு வரதுக்கு என்னெல்லாம் ஃபெசிலிட்டேட் பண்ண முடியுமோ அதை பண்ணுவாங்க. ஓவராலாக உங்களுக்கான ஒரு டெய்லர்டு ஹீலிங் மெத்தடை உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் அது சர்ஃபேஸ் லெவலெலாம் இருக்காது. நாலு பேர் லைஃப்பில் சிமிலர் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா அப்பயும் அப்ளை பண்ணக்கூடிய, ஏதோ சொல்லுவாங்கள்ல, மீன் பிடிச்சு தர்றதை விட மீன் பிடிக்க கற்றுத்தர்றது, அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் உங்களுக்கு ப்ரொஃபஷனல்ஸ் சொல்லிக் கொடுப்பாங்க. ஒரு ப்ரொஃபஷனல் வந்துட்டால் அவங்க லீகலி பவுண்ட். எத்திக்ஸ், கான்ஃபிடென்ஷியாலிட்டிங்கிறதுலாம் அவங்களுக்கு பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் தியர் ப்ரொஃபஷன். நீங்கள் உங்களுடைய டெமோக்ராஃபிக் டீட்டெயில்ஸில் இருந்து ஈவன் டர்ட்டி பர்சனல்ஸாக இருந்தால் கூட அது அவங்களுக்குள்ளேயே தான் இருக்கும், செகண்ட் பர்சனுக்கு போகாது. பட் த சேம் டைம் ஏஐ ஸ்டோர்ஸ் டேட்டா, தேவைப்பட்ட அவங்களே அதை செல் பண்ணிடுவாங்க. மோரோவர் இன்ஃபர்மேஷன் தெஃப்ட், இன்ஃபர்மேஷன் ப்ரீச்சிங், ஹேக்கிங் இந்த மாதிரியான அச்சுறுத்தல்களும் இருக்குது. ஸோ உங்களோட டீட்டெயில்ஸ் எங்கே சேஃபாக இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியணும். உணர்ச்சி வேகத்தில் நீங்கள் ஒரு ஏஐ ஆப்பு கிட்ட என்னெல்லாம் கொஷின்ஸ் கேட்டிருப்பீங்க அப்படிங்கிறத நீங்கள் கூட ஒரு கட்டத்தில் மறந்துடுவீங்க. பட் ஸ்டில் அது உங்களுடைய பர்சனல் டீட்டெயில். அது உங்களை அறியாமலே களவு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ரிமெம்பர், ஆப்ஸ் கேன் சப்போர்ட், பட் ஒரு மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனலால் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபெசிலிட்டேட் பண்ண முடியும். சூஸ் வைஸ்லி. தேங்க்யூ.